அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். இதில் வரும் கதாபாத்திரம் வெறும் நாடகத்திற்கு மட்டுமே. உமர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் நாட்டு மக்களின் நிலைமைகளை அறிவதற்காக இரவில் நாட்டை வலம் வருவது அவர்களது பழக்கமாகும். இவ்வாறு தான் ஒரு நாள் உமர் அலி அவர்களும் அப்துல்லா இப்னு மசூத் அலி அவர்களும் போய்க் கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் இதோ உங்கள் முன்னிலையில். என்ன இந்த இரவு நேரத்தில் ஒரு வீட்டில் விளக்கெரியுது, அதுவும் மியூசிக் சத்தமும் கேட்குற? ஓ, அப்போ கேட்குறதா? அப்துல்லா மசூத், வாங்கணுங்க போய் பார்ப்போம். சரி வாங்க, நான் போய் பார்ப்போம். அப்துல்லா இப்னு மசூத், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நில்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, நீங்கள் போங்கோ. என்ன ஏண்டாட்சி காலத்தில் இப்படி ஒரு பாமா? நில்லு வாரேன் பின்னுக்கு வாசலால. ஏண்டாட்சி காலத்தில் இப்படி ஒரு பாமா, அதுவும் இந்த வயது காலத்தில். என்னது? நான் பாவம் செய்தேனா? நான் செஞ்ச ஒரு பாவம், நீங்க செஞ்ச 3 பாவம். 3 பாவமா? நான் இங்க 3 பாவம் செய்தேன். முதலாவது பாவம் என்னென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிறான், ஒரு வீட்டுக்கு நுழைய போகலே சலாம் சொல்லுங்க கொண்டு. ஆனா நீங்க பிறர் வீட்டுக்கு நுழைய போகலே சலாம் செல்லம் நுழைஞ்ச. அது முதலாவது பாவம். இரண்டாவது பாவம் என்னென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிறான், பிறர் வீட்டுக்கு நுழைய போகலே முன்வக வாசலால் நுழைங்கொண்டு. ஆனா நீங்க பின்னுக்கு வாசலால் நுழைஞ்ச. அது இரண்டாவது பாவம். மூன்றாவது பாவம் என்னென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிறான், வலா தஜஸ்ஸஸு, துருவி ஆராயாதீர்கள். ஆனா நீங்க ஒத்தர குறை துருவி ஆராய்ந்த. எல்லாம் நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அப்துல்லா இப்னு மசூத், வாங்கணுங்க போ. யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு கலீஃபாக அப்படி சொல்லிட்டேன். அவங்களோட படம் இன்றைக்கு பிடிக்குமோ நாளைக்கு பிடிக்குமோ தெரியா? இது ஒரு படிப்பினை. அன்று சஹாபாக்களிடம் இருந்த நல்ல பண்பு என்ன என்றால், அப்துல்லா இப்னு மசூத் அலி உமர் அலியிடம் வீட்டுக்குள் என்ன நடந்தது, யார் இருந்தார்கள் என்று கேட்கவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை. நாங்களாயிருப்பது ஏன், நான் கூட அந்த இடத்துல என்ன நடந்தது, யார் இருந்தார்கள் என்று பல கேள்விகள் எழுப்பியிருக்கும். சரி, இப்போ அடுத்த கட்டத்தை பார்ப்போமா? நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அந்த வயோதிபன் உமர் அலியின் சபைக்கு பயந்து வருகிறார். இதோ என்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள். யா அல்லாஹ், உமர் அலி காணா பின் வரிசையில் ஒளிஞ்சு இருந்து கொள்ளணும். பின்னுக்கால இருக்கிறவர் கொஞ்சம் எலும்பி முன்னுக்கு வாங்கோ. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கோ. காலை கொஞ்சம் தாங்களே. சபையோரோரே, உங்கள் மனதில் எழும் கேள்வி என்ன? காதை கடித்திருக்குமா, கன்னத்தில் அடைந்திருக்குமா? இதோ பாருங்கள் அடுத்த ஆட்டத்தை. நீங்க பயப்பட வேணாம். நீங்க செஞ்ச பாவத்தை நான் இது வரைக்கும் மொத்தர்கிட்ட கூட சொல்லலை. நீங்க அவங்களோட காலுக்கு வந்தாங்களே, நீங்க அன்றைக்கு என்ன ஒரு பாவத்தில் கண்டியா? அந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்பியும் பார்க்கல, அந்த பாவத்தை நான் செய்யவும் இல்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உமர் அலி அவர்கள் தக்பீர் சொன்னார்கள். சபையோர்கள் அனைவரும் தக்பீர் சொன்னார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது என்ன நடந்தது என்று. பிற்காலத்தில் உமர் அலியின் வஃபாத்துக்கு பிறகு அந்த வயது வரை அவரின் வாயால் இந்த சம்பவத்தை அறிவித்துள்ளார்.
இதில் படிப்பினை என்ன என்றால் ஒருத்தருடைய பாவத்தை பகிரங்கப்படுத்துவதை கொண்டு ஒரு நாளும் பாவ சமூகத்திலிருந்து இல்லாமல் போகாது. ஏண்ட பாவம் உள்ளடக்கினதை நானே என்று பாவம் செய்வனுக்கு இன்னும் தெரியதான் ஏற்படும். அன்று உமர் ரலியல்லாஹு பாவத்தை மறைத்தார்கள். ஆகவே அவனும் பாவத்தை விட்டு தூரமாயினான். பாவத்தை தான் வெறுக்க வேண்டும், ஆனால் பாவம் செய்தவனை வெறுக்கவே கூடாது. ஆகவே நாமும் பிறன் குறையை துருவி ஆராயாமல் மறைத்து குறையற்ற சமூகத்தை கட்டியிருப்போமா? நாங்கள் தயார், நீங்கள் தயாரா? வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுவரை காதியாழ்த்து கவனமாக கேட்டிருந்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இத்தோடு நாடாம் நிறைவு பெறுகின்றது. வஸ்ஸலாம்.